ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் டேட்டா டைப்ஸ் மொத்தம் 4 டேட்டா டைப்ஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய வெப்சைட்டில் போய்ட்டு ரைட் கிளிக் ஆட் நியூ ஃபோல்டர், அண்ட் இதுக்கு வந்து நான் டேட்டா டைப் அப்படின்னு கொடுத்துறேன் இந்த ஃபோல்டருக்கு நேம். அண்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி அந்த டேட்டா டைப்ன்ற ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம், அண்ட் இது ஒரு நியூ வெப் ஃபார்ம் இந்த இடத்துல நான் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு நேம் வந்து நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸ்ட்ரிங்ஸ். அண்ட் என்னுடைய மாஸ்டர் பேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல். ஆட் என்னோட மாஸ்டர் பேஜை செலக்ட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் என்னுடைய கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர் 2 இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவிஷனுக்குள்ளே என்னுடைய கண்டென்ட் எல்லாமே வர மாதிரி. அண்ட் இப்போ எனக்கு டிசைன் வியூ போகிறேன். அண்ட் எனக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகே. அண்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு லேபிள் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என் நேவிகேஷனை மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் நான் லேபிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுறேன். அந்த லேபிளை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோடைய ரைட் ஹேண்ட் சைடில் கீழே அதோடைய ப்ராப்பர்ட்டி பேனலுக்கு வரேன். டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டுன்றது இந்த லேபிளில் என்ன தெரியுதுன்றது அர்த்தம். ஸோ இங்கே லேபிள்னு இருக்குது. இங்கே ஏன் லேபிள்னு தெரியுதுன்னா இங்கே லேபிள்னு இருக்கனால ஜஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், டைப் யுவர் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக நான் டாப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு என்னோடய லேபிள் வந்து டைப் யுவர் ஸ்ட்ரிங் அப்படின்னு மாறிடுச்சு. அண்ட் இந்த லேபிளோட ஐடி வந்து லேபிள் 1ன்னு இருக்குது. ஸோ இதை டிஃபால்ட்டாக அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுருங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டு லேபிள் கீழே இருக்குது டெக்ஸ்ட் பாக்ஸ். அண்ட் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னோட லேபிள் பக்கத்தில் போடுறேன். அண்ட் அதோடைய சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த சின்ன மூவபிள் ஏரியாவை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே போதும், நம்முடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும். அண்ட் இன்னும் முடியல, இது பக்கத்தில் ஒரு பட்டன் போடணும். ஜஸ்ட் மேலே ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போடுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வாங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கீழே ப்ராப்பர்ட்டி பேனல் வாங்க. இதோடைய ஐடியை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு நான் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், சம் மீனிங்ஃபுல் நேம். ஏன்னா இந்த ஐடியை வச்சு தான் நம்ம கோட் பிஹைண்ட் ஃபைலில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அண்ட் கால் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய நேம், அதாவது ஐடி. அண்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அண்ட் இப்போது பட்டன். அண்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட லெஃப்ட் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய மவுஸ் க்ரோசர் என்னுடைய பட்டன் பக்கத்தில் வந்துடும். அண்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால். அண்ட் என்னுடைய பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய பட்டனோட டெக்ஸ்ட்டை வந்து நான் மாற்றுறேன். கிளிக் மீ அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் என்னோட டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பட்டன் அப்பியரன்ஸ் கிளிக் மீயாக மாறிடும். அண்ட் ஒன் மோர் திங், இதோடைய ஐடியை வந்து பட்டன் 1 அப்படின்னு விட்டுருங்க டிஃபால்ட்டாக. உங்களுக்கு ஏதாவது மீனிங்ஃபுல் ரீசன் வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் குட். நவ் இந்த பட்டனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ நம்முடைய கோட் பிஹைண்ட் ஃபைலுக்கு இதை எடுத்து போய்விடும். அண்ட் ப்ரொடெக்டட் வாய்ட் பட்டன் அண்டர்ஸ்கோர் கிளிக்னு இருக்கு. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். ஸோ இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த 3 லைன் ஆஃப் கோட் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் ஜென்ரேட் ஆச்சு. அந்த பட்டனை கிளிக் பண்ணுனா என்ன நடக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல எழுதணும். ஸோ இது பேர் தான் கிளிக் எவெண்ட். அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே சம்திங் நடக்கணும். ஸோ இதை கிளிக் எவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோட்ஸ் இருக்குது, நேம் ஸ்பேசஸ். ஸோ யூஸிங் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் நேம் ஸ்பேஸ்.
இதெல்லாம் பற்றி நான் லேட்டர் வீடியோஸ் சொல்கிறேன். ஸோ இப்போவே இந்த எல்லா கோட்ஸையும் பற்றி உங்களுக்கு சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஜஸ்ட் நம்ம இதுக்குள்ளே எழுதுகிற வேர்ட்ஸ் மட்டும் நான் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் பார்க்கலாம். அண்ட் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த event பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே சம்திங் நடக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல ரிசல்ட் அப்படின்னு ஒரு லேபிளை போடுறேன். ஜஸ்ட் ஒரு லேபிள் ஓகே, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுறேன். அண்ட் அதோடைய டெக்ஸ்ட் வந்து result will be display here. tab key press பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே டிஸ்பிளே ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. அண்ட் இந்த லேபிளோட ஐடியா வந்து நான் சம் மீனிங்ஃபுல் ஐடி கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஐடியா வச்சு தான் நான் வந்து என்னோட கோட் பிகைன் ஃபைல் AXPX.cs ஃபைலில் வந்து இந்த லேபிளை கால் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு வந்து ரிசல்ட் லேபிள் அப்படின்னு நான் அதுக்கு பேர் கொடுத்துட்றேன், இந்த லேபிளுக்கு tab key. அண்ட் இப்போ என்னோட கோட் பிகைன் ஃபைலுக்கு போகிறேன். இந்த இடத்துல நான் இப்போ கிரியேட் பண்ண அந்த லேபிளை நான் கால் பண்ண போகிறேன். அதாவது ரிசல்ட் லேபிள் டாட் டெக்ஸ்ட். ஸோ நான் டாட் டெக்ஸ்ட்டு ஏன் போடுறேன் அப்படின்னா அந்த லேபிளில் என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த லேபிளுக்கு உள்ளே என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நான் இங்கே தான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஈக்குவல் டு this is டெமோ அப்படின்னு கொடுத்துடலாம். அண்ட் என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். debug ஸ்டார்ட் வித்தவுட் debugging. ஸோ என்னுடைய டிஃபால்ட் ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ அதனால் என்னோடய ஃபயர்ஃபாக்ஸில் இது ஓப்பன் ஆகுது. ஓகே, இது ஸ்ட்ரிங். அண்ட் இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் பாக்ஸை இப்போ எம்டி ஆகிட்டுறேன். ஜஸ்ட் என் பட்டனை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். என்னோடய பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு திஸ் இஸ் டெமோ அப்படின்னு இந்த ஏரியா மாறிடுச்சு. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் இங்கே எழுதியிருக்கேன் இந்த கோட், அதுவும் இந்த பட்டனுக்குள்ளே எழுதியிருக்கேன். இந்த பட்டனுக்குள்ளே எப்படி எழுதியிருக்கேன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பட்டனை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வருது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல தான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஸோ அந்த நான் லேபிள் எழுதியிருக்கேன் டாட் டெக்ஸ்ட், அதுதான் இங்கே அந்த லேபிள். இது ஒரு லேபிள். இந்த லேபிளுக்குள்ளே என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நான் இங்கே சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் டெமோ. ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே எழுதுறது எல்லாத்தையும் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் அதாவது ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்ஸ், சம் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிமேல்ட்டு நம்ம வந்து இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே எழுதுகிற எல்லா வேர்ட்ஸையும், ஐ மீன் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டேட்மெண்ட்னு சொல்லக்கூடாது, இனிமேல் ஸ்ட்ரிங். டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே இருந்தாலே அதை ஸ்ட்ரிங்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க.